பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். ஈசனாம் ஞானி இருக்கும் இடந்தனில் இருப்பதே முக்தி அப்படின்னு சொல்லிக்காரு. ஈசனை நாங்கள் சித்தன் போக்கு, சிவம் போக்கு அப்படின்னு சொல்லுவேன். சிவன் தான் சித்தன். எங்களுக்கு சித்தத்தில் இருக்க கர்மாக்களை கரைப்பதற்கு யார் கரைக்கிறார்களோ அவன்தான் சித்தன், அவன்தான் சிவன். அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு 15ஆம் தேதி இரவு மாபெரும் மகா சக்தி படைத்த மகா சிவராத்திரி. இந்த முறை வாரம் 26ஆம் ஆண்டு மகா சக்தி படைத்த மகா யாகங்களும் நாங்கள் செய்யும்போது இந்த முறை மகாதேவருடைய யோக பார்வை இந்த பூமிக்கு படுது முழுமையாக. அதனால் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படி இருக்குது. என்னென்னு சொன்னால், அதிர்ஷ்டம் அப்படின்னா யோகத்தால், யோகம் என்பதுன்னா சக்தி. நாங்கள் என்னென்ன எல்லாம் நாங்கள் நினச்சிருக்கிறோமோ அந்த காரியங்களுக்கு தடையாக இருக்கிற சித்த விருத்தி நிரோதம்னு சொல்லி பதஞ்சொல்லினா, சித்தத்தில் இருக்க விருத்திகளை நிரோதம் பண்ணக்கூடியது யோகம். யோகத்தால் அந்த யோகத்துக்கு சொந்தக்காரனாகிய சிவபெருமானை நினச்சி நாங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது 15ஆம் தேதி பெரிய முக்கியமான ஒரு மகா சிவராத்திரி. என்னுடைய இதுவரை நாங்கள் சந்திக்காத மாபெரும் சக்தி வாய்ந்த, நேரடியாக இந்த பூமியில் கர்மாக்கள் கரைஞ்சி மிக சக்தி வாய்ந்த அதனுடைய முழு யோக பார்வையை மகாதேவர் இந்த பூமிக்கு கொடுக்குற நன்னாள் தான் அந்த நாள். அதில் பங்கு பெற்றுவது நமக்கு பாருங்கள். யோகம் என்னன்னு சொன்னால், சில பேருக்கு அதிர்ஷ்டம், இது மாதிரி அதிர்ஷ்டங்கள். பிறகு நாங்கள் பாருங்கள், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல வேலையில்னு சொன்னால் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது ஒரு யோகம். திருமணம் நடக்கலைன்னு சொன்னால் திருமணம் நடக்கிறது, அது ஒரு யோகம். எங்களோட பிள்ளைகளால் பாருங்கள் சிக்கல் அப்படின்னு சொன்னால் அந்த சிக்கல் இல்லாமல் அப்புறம் யோகம். அப்போ யோகத்தால் பாருங்கள் எங்களுக்கு என்னென்ன தேவையாக நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோமோ அதெல்லாம் இந்த யோகத்தால் இல்லாமாக்கி கொடுக்குற, அதுக்கு பேர் தான், அது கிடைக்கிறது தான். சில பேருக்கு எனக்கு தங்கம் வேணும், எனக்கு பாருங்கள் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கிறோமோ அந்த சக்தி பாருங்கள், நாங்கள் நினச்சிக்கிற எண்ணத்துக்கு எங்களுக்கு பாருங்கள் நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினைகள் எங்களுக்கு தடையாக இருக்கிறதால யோகத்தால், அதாவது பதஞ்சலி யோகத்தால் இப்போ சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னா சித்தத்தில் இருக்க விருத்திகளை நிரோதம் பண்ணுறேன்னு சொன்னால் சிவனால் மட்டும்தான் சங்காரமூர்த்தி அவருக்கு பண்ணலாம். அப்படி அந்த யோக பார்வையை முழுமையாக கொடுக்கும்போது நாங்கள் முழு மனத்தோடு அன்பாக நல்லா யோசிச்சு பாருங்கள். பரஸ்பரம் நாங்கள் அன்பு இன்னொரு ஜீவனுக்கு நாங்கள் செலுத்தும் போது எங்களுடைய உயிர் பாருங்கள் பாதுகாக்கப்படும். அன்புவால் எங்களோட உயிர் பாருங்கள் அப்படி எங்களை விட்டு போகாது. ஏன்னா பிறர் பிள்ளையை நாங்கள் வளர்த்தா பாருங்கள் எங்கள் பிள்ளை வளர்கிற மாதிரி இப்போ கொடுக்குறதுக்கு பேர் அன்பு அப்படின்னு சொல்வார்கள். ஏன்னா அன்பு இதுண்டா சிவன், நாங்கள் எல்லாம் ஈஸ்வரன். அப்போ நாங்கள் பாருங்கள் கொடுக்குறது அன்பே சிவம். அப்போ அந்த அன்பு பரஸ்பரம் நாங்கள் குடும்பத்தில் எல்லாருலேயும் பாருங்கள் எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு காட்டுனா எங்கள் உயிருக்கும் அன்பு காட்டுனா உயிர்களெல்லாம் உண்டு. அவங்க செய்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் வடிவங்கள் எடுத்திருக்கிறார்கள். அது கர்ம பூமியில் வடிவங்கள் எடுக்கிறீங்கன்னா பூமியில் கர்மாக்கள் தான் தீர்மானிக்கிற நம்மளுடைய எல்லாத்தையும். அந்த கர்மாக்கள் தீர்மானிக்கும் போது அந்த கர்மாக்களை நாங்கள் இங்கே செய்து பூமியில் அந்த கர்மாக்கள் எங்களுக்கு தீர்மானித்து அது நல்லது கெட்டது எங்களுக்கு துன்பம் வரும்போது அந்த கர்மாவை கரைக்கிறதுக்கு, இந்த பூமியில் செய்த கர்மாக்களை பாவங்களை கரைப்பதற்கு இந்த பூமியில் நாங்கள் வரணும். அப்படி வரும்போது பாருங்கள் இந்த இப்படிப்பட்ட மகா சிவராத்திரிகள் பரஸ்பரம் எல்லாருக்கும் அன்பு காட்டுற தர்மம் செய்யும் போது ஒரு சக்தி உண்டாகும் யோகம். அதால் பாருங்கள் அது கரைக்கப்படும், எங்களுடைய கர்ம பலம் குறைக்கப்படும். சில பேருக்கு ஞானம் கிடைக்கும், சில பேருக்கு அதிர்ஷ்டங்கள், இப்படி எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் யோகம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி பாருங்கள், ஈசனாம் ஞானி இருக்கும் இடந்தனில் இருப்பதே முக்தின்னு சொல்லி என் குருநாதர் சொல்வார். எனக்கு பக்கத்தில் இருந்தால் ஞானம் கிடைக்கும்டா, ஈஸ்வரன் தான் ஞானத்தை கொடுக்குறவர். அப்போ எனக்கு பக்கத்தில் இருந்தால் பாருங்கள் நீங்கள் ஒன்றுமே செய்யலை, பக்கத்திலே பாருங்கள் தூய்மையான மனத்தோடு இருந்தால் நீங்கள் தவம் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய குருநாதர் என்னை ஆட்கொண்டு வழிநடத்து ஞான குரு பகவான்
காயத்ரி சித்தர் பாருங்க முருகசுவாமி அவர்கள் என்ன குருவருள் இல்லாமல் திருவருள் என்ன குருவோட அருள் சித்தத்தில் இருக்க விருத்திகளை நிரோதம் பண்ணி அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஈசனுடைய அருள் பாருங்க அவர் முழு பார்வை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த முழுமையான அருள் கிடைக்கும். அப்படின்னா அவருடைய பாருங்க அவர் தபத்தில் இருக்கிறவர் அவருடைய முழுமையான பாருங்க அந்த தப சக்தி தியான சக்தியும் அந்த இரவு நம்ம கிடைக்க போகுது. அப்போ அந்த முழுமையாக அந்த அருள் கிடைக்கிறது. உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆலமரம் ஒரு விருட்சம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்ட வேண்டாம், அது ஆலமரம் எடுத்துக்கொண்டாலும் அதை பாருங்க ஒரு கொடி யோசிச்சு பாருங்க, அதை சார்ந்து இருந்துன்னா பாருங்க என்ன அதுக்கு பாருங்க என்ன பாதிப்பு வராமல் அதுக்குரிய எல்லாத்தையும் பாருங்க தன்னுடைய எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆலமரம் நம்மளுக்கு என்ன பாதுகாக்கிற மாதிரி இந்த பாருங்க நாங்கள் பாருங்க இந்த ஆலமரத்தை சார்ந்த வந்து ஈசனை சார்ந்து நாங்கள் வாழும்போது பாருங்க ஈசன் பாருங்க எங்களுக்கு வர என்ன தடையெல்லாம் யோகத்தால் இல்லாமாக்கி எங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுத்து கொண்டிருப்பாங்க. தான் மனு ஈசன் மனுக்குள்ள பாருங்க ஈசன் இருக்கிறார். ஈசனை சார்ந்து விருட்சமாகிய இந்த அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்ம சக்தியாக இருக்கிற அந்த ஈஸ்வரனோட பாருங்க நாங்கள் தொடர்பு கொண்டு வாழ்ந்தால் பாருங்க உனக்கு அறிவு வரும், ஞானத்தை கொடுக்குறவர் ஞானம் வரும். அந்த ஞானத்தை கொண்டு அந்த சக்தியை கொண்டு இந்த பூமியில பாருங்க தடை இல்லாமல் வார கர்ம வினைகளை பாருங்க துன்ப இன்பங்களை அது பாதிக்காம சமநிலையா பாருங்க ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு தன்மை பண்பு குணங்கள் எல்லாம் இருக்கும். அது உன்னை பாதிக்காமல் உன்னுடைய ஞானத்தின் மூலம் உன்னுடைய சக்தி மூலம் யோகத்தின் மூலம் நீ வெற்றி அடைஞ்சி எல்லாம் பெற்று வாழ்ந்து இறுதியில் எல்லாத்திலையும் பாருங்க அனுபவிச்சு முடிஞ்சோடனே ஒரு பாருங்க உனக்கு விருப்பம் இல்லா வரும். அப்போ உனக்கு பாருங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிஞ்ச உடனே பாருங்க சந்தோஷமா நீ வந்த இடத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுறது தான் இந்த முக்தி நிலை. அது ஈஸ்வரனெல்லாம் கொடுக்குற நிலை. அந்த ஈஸ்வரனால கொடுக்குற அந்த ஒரு முக்கியமான நன்னாள் தான் என்ன மகா சிவராத்திரி. இப்போ ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வந்தாலும் அதில் இந்த மாதம் பாருங்க தான் மகா சிவராத்திரி யோக சிவராத்திரி பாருங்க. ஒவ்வொரு சிவராத்திரி ஒவ்வொரு மாதங்களில் வரும். அம்பிகைக்கு 9 நாட்கள் பாருங்க நாங்கள் கும்புறோம். ஆனால் சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி மங்களம் கிடைக்கக்கூடிய யோகத்தின் மூலம் எங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க எல்லாம் பாருங்க வந்தா இறைவனுடைய நேரடி அருளை பாருங்க ஆத்ம ஞானத்தை பீடத்தில் மட்டும்தான் நீங்க பெறலாம் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்க ஈசனை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. 12 மணிக்கு நீங்க பாருங்க லிங்க ஸ்வரூபமா பாருங்க பிரம்மாவுக்கும் பாருங்க விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி. நான் யார் பெரிய ஆள் போட்டி வரக்குள்ள லிங்க ஸ்வரூபமா அக்கினி புலம்பா அப்படி நின்றாராம். அக்கினி புலம்பா நிற்கும் போது பாருங்க அதுல 2 பெரிய ஒரு விஷயம் இருக்கு தத்துவங்கள். அக்கினி புலம்பா இருக்கும்போது 2 பேருக்கும் அவருடைய அக்கினி புலம்பா பிரம்மா அன்னப்பறவை வேடம் எடுத்து அங்க போய் அவருடைய முடியை கண்டால் அவருக்கு முதல் யாரு காண்றாள் அவர் வெற்றி. ஆனா பாருங்க எல்லா செய்யக்கூடிய பாருங்க ஒரு மகா பிரபு பாருங்க மகாவிஷ்ணு பாருங்க அவர் பணிவால பாருங்க அவருடைய பாதத்தை பிடிக்கிறதுக்காக அவர் பண்டி வேடம் எடுத்து தோன்றினாராம். அப்போ அப்படி தோண்டும் போது பணிஞ்சி பாருங்க அவர் பணிவு ஏற்படும். எல்லாத்தையும் செய்யக்கூடிய பாருங்க மகா பிரபு மகாவிஷ்ணு பாருங்க பணிவால ஏன்னா பணிவு வரும்போது பாருங்க என்ன பணிய உயர்ச்சி கூட. அப்போ அந்த பணிவு வரக்குள்ள உயரத்தில் இருக்க பாருங்க வெற்றி அடைஞ்சிட்டார். உயரத்தில் இருக்க எந்த இடத்தையும் நாங்கள் பணிவு சகிப்புத்தன்மை பொறுமை வந்தால் தான் பணிவு வரும். அப்போ சகிப்புத்தன்மை பொறுமை நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் எங்களை சித்தத்தில் இருக்க கர்மாக்களை சங்காரம் பண்ணணும். அப்போ அந்த சித்தத்தில் கர்மாக்கள் தான் பாருங்க பாவங்கள் எங்களை என்ன செய்யுது இன்னும் ஆணவங்கள் கூட்டி பாருங்க எங்களை மீண்டும் பிறந்து வேதனைப்படுத்துவதற்கு செய்யற அந்த பாவத்துக்கு தான் அகங்காரம் வரும். அப்படிப்பட்ட இதை பாருங்க அந்த அகங்காரங்கள் அற்ற யோசிச்சு பாருங்க மகாபிரபு அவர் பாருங்க விஷ்ணு அப்படியே பண்டி வேடம் எடுத்து தோண்டும் போது அப்படியே பணிவா போக்குள்ள அவர் பாருங்க முதல் பாருங்க அவர் பணிஞ்சு அவருக்கு பாருங்க ஆசீர்வாதம் பண்ணாராம். என்ன பணி வரும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க என்ன யோசிச்சு பாருங்க உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். என்ன உன் நிலைமை கொஞ்சம் என்ன பணிஞ்சு வந்தா இதத்தால அகங்காரத்தால உன்னுடைய நிலைமை பாருங்க வரும்போது நிழலும் உன்னை மதிக்காது அப்படின்னு சொல்லி பாருங்க பாடியிருக்கிறார்கள். அது மாதிரி இந்த இவர் பாருங்க அகங்காரம் கொண்டு அன்னப்பறவை கொண்டு மேலே போனவுடனே பாருங்க அவர் அங்கிருந்து வார தாளம் போட்டு கேட்கிறாரு. அகங்காரத்தால பாருங்க அதை பொய்ய சொல்லி வச்சு பாருங்க இவ்வளவு பெரிய அகங்காரம் வந்தோடனே அதுல பொய்ய சொல்ல வச்சு அந்த பூவுக்கும் பாருங்க என்ன ஒரு இடம் இல்லை ஒருவர் மதிக்காத மாட்டார்கள். உன்னை பாருங்க ஈசனா என்னை நினைச்சு
பாருங்க பிரார்த்தனை பண்றவர்கள் உன்னை எடுக்க மாட்டார்கள் என்ற சாபத்துக்கு ஆளாகி இவரும் பாருங்க ஒரு பொய் இதுக்கு பாருங்க அகங்காரம் வந்ததால இவருக்கும் பிரம்மா உனக்கும் உன்னை கோயிலை கட்டி இங்கே நாங்க வணங்க மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கார் பாருங்க. அப்ப நம்ம பாருங்க மகாதேவரையும் மகாவிஷ்ணுவை நாங்கள் ஏன் வணங்குறோம்னு சொன்னால் இவங்கள் பணிவாக பாருங்க பணிந்து போறவர்கள் உயர்ந்த நிலைக்கு போகிற பணி எங்களுக்கு யோக சக்தி கூடும் போது எங்களுக்குள்ள பாருங்க இருக்கிற பாவங்கள் சங்காரம் பண்ணப்பட்டு எங்களுக்கு பாருங்க யோக பார்வை கிடைக்கும் போது எங்களுக்கு பாருங்க என்ன இதுவரை எங்களுக்கு கிடைக்காத நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம். எங்களுக்கு காசு வேணும், பணம் வரும், பொருள் கார் வேணும், பங்களா வரும், வீடு வேணும், இது வேணும், அது வேணும், எங்களோட பிள்ளைகளால் இது பண்ணி ப்ரொமோஷன் பண்ணால் அப்போ அதெல்லாம் யோகம். என்னத்தால் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு குறை இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணால் யோகம்னு சொன்னால் சக்தி. அந்த யோகத்தால் அது நிவர்த்தி பண்ணணுடனே அது கிடைக்கும். நாங்கள் நினைக்கிறது நிவர்த்தி பண்ணா யோகம் பண்ணால் பதஞ்சலி யோகத்தை பற்றி மிக மிக இது பண்ணி மாதிரி பதஞ்சலி சொல்லியிருக்காரு அப்படின்னா சித்த விருத்தி நிரோதம். அப்போ சித்தம் தெளிந்தா சிவம். அப்ப இந்த சித்தம் பாருங்க நீங்க பாவம் நம்ம சிவனோட தொடர்பு கொள்ள விடுறாரு இல்லை. அப்ப சித்தம் தெளிந்தால் சிவன் ஆகிற இது பண்ற மாதிரி அந்த சித்தத்தில் நீங்க பாவங்களை சங்காரம் பண்ணோடனே என்ன யோகத்தால சங்காரம் பண்ணோடனே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாருங்க என்ன யோகம் அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடைக்கிற நன்னாள். என்னன்னா மகாதேவர் பாருங்க இந்த 15ஆம் தேதி பாருங்க இந்த இதுல தான் முழுமையா இதுவரை பாருங்க தன்னுடைய யோக பார்வையை முழுமையா பூமிக்கு பாருங்க தன்னை நினைச்சு பிரார்த்தனை பண்ற அனைத்து உயிர்களும் தன்னுடைய யோக பார்வையை செலுத்துற. இவ்வளவு காலம் நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கடவுளே வழி இல்லையா அப்படின்னு சொல்லும் போது இந்த வருடம் பாருங்க முழுமையா தன்னுடைய பாருங்க முழு அருளை நீங்க அங்க பெறலாம் பாருங்க. நீங்க அவருடைய அருள் பட்டு பாருங்க நீங்க வேறு எழுப்பி மேலதிகமா சாப்பிட்டோன்னே சக்தி வார மாதிரி யோசிப்பாரு ஆசையில மேலதிகமா பாருங்க அந்த அருளை கொடுக்கும் போது அதை நாங்க பெற்றுக்கொள்ற அளவுல மனம் இல்லாத பட்சத்துல அந்த மனம் பாருங்க அந்த மனம் சார்ந்திரிக்க உடம்பை அப்படி தூக்கி எறிகிற அளவுக்கு அந்த அருள் கொடுக்க போறார் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மகா சிவராத்திரியில் பங்கு பெற்று பெரும் பாக்கியம். வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்காரு. வையத்துள் பாருங்க நாங்க ஈசனை சார்ந்து வாழும்போது பாருங்க இந்த மண்ணுலகத்தில் ஞானத்தோட சக்தியோட யோகங்களை பெற்று சந்தோஷமா குடும்பத்தில் பரஸ்பரம் எல்லோருலையும் அன்பு செலுத்தி மகாலட்சுமி இருந்து மகாபிரபு ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளை பெற்று முழுமையான பாருங்க நாங்க வந்த நோக்கம் மனித சரீரம் முழுமையா அன்பு செலுத்தி முழுமையா எல்லா பொருட்களையும் பெற்று அதை சாப்பிட்டு பிறருக்கு கொடுத்து தர்மம் செய்து அன்பாக வாழ்ந்து இறுதியில் பாருங்க அன்பே சிவமாகிய சிவத்தை அடைகிற முக்தி நிலை அடையத்தான் மனிதன் இந்த சரீரம் மனித சரீரம் எடுத்த இந்த சரீரத்தில் பாருங்க நாங்க தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகளால நாங்க இன்றைக்கு சரிஞ்சு வாழக்கூடிய நிலை. இந்த உலகத்தில் எதிலையும் வெற்றி இல்லாமல் சரிவு நிலையில வாழ்ந்துள்ள நிவர்த்தி பண்ணக்கூடிய சமநிலையாக நிவர்த்தி பண்ணக்கூடிய நன்னாள் 15ஆம் தேதி பாருங்க ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு. ஏண்டா 5:30 தான் பாருங்க அது ஆரம்பிக்குது. அதோட உண்மையான இது ஏண்டா 5 6 9 மட்டும் அந்த முழுமையான பாருங்க முதலாவது சாமம் 9 12 மட்டும், 2வது சாமம் 12 3 மட்டும், அப்புறம் 3வது சாமம் 3 பாருங்க 6 மட்டும். அப்படித்தான் பாருங்க 5:30 ஆரம்பிக்குது பாருங்க. உண்மையா அந்த அருள் பெறக்கூடிய அந்த நன்னாளில் நாங்கள் 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 4:45 இப்போ தொடங்கிடுவோம். தொடங்கி யாகம் பண்ணும்போது அவர்கள் சிவனுடைய மந்திரங்கள் சிவ மந்திரங்கள் சிவனுடைய பாருங்க கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் சிவனுடைய அருளை பெற்ற பாருங்க அகஸ்தியர் இருந்து மூல குறுந்து எல்லா சித்தர்களையும் இருந்து 110 சித்தர்கள் எல்லாரையும் கூப்பிடும் போது எல்லோரும் பாருங்க அங்க பொதிக மலையில பாருங்க கல்யாண திருக்கோல காட்சி நடக்கும் போது எல்லோரும் வந்து உலகம் சமநிலை குறைந்த மாதிரி பாருங்க எல்லோரும் பாருங்க நாங்க கூப்பிடும் போது சிவனுடைய அருளை பெறுவதற்காக ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் அவதார புருஷர்களும் பாருங்க எல்லோரும் அங்க வந்து பாருங்க அந்த அருளை கொடுக்கிற காட்சியை நீங்க உணரலாம். இது உண்மை பாருங்க. எங்கேயும் கிடைக்காததை நீங்க பாருங்க 12 மணிக்கு பாருங்க அந்த நேரத்தில் பாருங்க அவர்கள் அந்த யாகத்திலையும் உங்களுக்கு அருளை கொடுத்து 12 மணியில பாருங்க லிங்க சொரூபமா காட்சி அளிக்கிற அந்த நிலையில பாருங்க நாங்க அவரை நினைச்சு அப்படி மனம் உருகி பாருங்க மனம் குளிர்ந்து அப்படி யாகத்தில் எங்களை மனதில் சித்தத்தில் கர்மாக்கள் கரைக்கப்பட்டு முழு மனத்தோட பாருங்க நாங்க 12 மணிக்கு இருந்து பாடும்போது
அவருடைய பாருங்க முழுமையான அருளை பாருங்க அந்த யாகத்திலையும் எங்களுக்கு கொடுத்த முழுமையான அருளை விடிய விடிய பாருங்க மன சுத்தமாக கொடுத்து. ஏன்னா மனத்தை சுத்தமாக்குறதுக்கு நாங்கள் குருவிட்ட போகணும். குரு அருள் இருந்தால் தான் மனம் சுத்தமாகி பாருங்க. சித்தம் தெளிந்தாருக்கு சிவம் சிவம். யோசிச்சு பாருங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய்க்கோபுர வாசல் சித்தம் தெளிந்தவனுக்கு சிவம் சிவம் அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்களாம் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும். அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த அந்த நன்னாளில் நாங்கள் பங்கு பெற்றுவதற்கு பெரும் பாக்கியம். நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்காக எல்லோருக்கும் பாருங்க நாங்கள் பஸ் சேவை சிடிபி ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு இங்கேருந்து வெளிக்கிட்டு போய் பஸ் அங்கேயே கிடந்து பாருங்கள் முடிய பாருங்கள் 8 மணிக்குள்ளே அங்கேருந்து பாருங்கள் லோட் பண்ணி அவங்க எல்லாரையும் கொண்டு வரதுக்கு அவர்களும் பாருங்கள் ஏற்றுக்கொண்டு இதை இது பண்ணிட்டுருக்காங்கன்னா இந்த முறை பாருங்கள் எல்லா காரியங்களும் அங்கே ஆச்சரியம் இருந்த எல்லாம் நடக்கணுன்னா தை பிறந்தா வழி பிறக்கொண்டு இந்த வருஷம் பாருங்கள் முழுமையான இறைவனுடைய அருளை பெறக்கூடிய இறைவனுடைய அருளை பெற்று எங்களுடைய அதிர்ஷ்டங்கள் பாருங்கள் எங்களுக்காக பிரபஞ்சம் பாருங்கள் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் பாருங்கள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு தடையா இருக்கிற எங்களோட பாவங்களை சங்காரம் பண்ணக்கூடிய அந்த சங்கார மூர்த்தியை 15ஆம் தேதி பாருங்க நாங்கள் நினைச்சு பண்ணும்போது நேரடியாக அந்த சங்கார மூர்த்தி பாரு திரிசூலத்தின் மூலம் பாருங்க எழுந்து வந்து அந்த யோக பார்வை இந்த பூமிக்கு பாருங்க இதுவரை நாங்கள் பாருங்க செய்தும் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம பிள்ளைகளிலிருந்து இயற்கை சீற்றங்கள் பொருளாதார பிரச்சனைகள் பாருங்க குடும்ப பிரச்சனைகள் நோய் நொடி வறுமை சாக்காடு இதுகள் எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த சாட்சா அந்த பாருங்க மகாதேவர் அந்த மகா பிறவே வந்து பாருங்க எங்களுக்கு நேரடியாக அருள் கொடுக்குற அந்த நன்னாளில் பங்கு பெற்றுவதற்கு எல்லா பாருங்க இடத்துலையும் பாருங்க எங்களுக்கு பாருங்க என்ன மனம் விரும்பி பஸ் இருந்து எல்லாத்தையும் பாருங்க அந்த ஆசிரமம் கற்ற இருந்து எல்லாத்தையும் பெயிண்ட் எல்லாம் முடிக்கிற அளவுக்கு செய்கிறான். நான் இந்த வருஷம் பெற முழுமையான சக்தி வாய்ந்த ஒரு மகா சிவராத்திரி இதில் பங்கு பெற்ற பெரும் பாக்கியம் என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். எல்லோரும் வந்து பாருங்க மனம் உருகி அந்த சிவனுடைய அருளை பெற்று பாருங்க எங்களுக்குள்ள கிடைக்க வேண்டிய எல்லாம் பாக்கியெல்லாம் எங்களுக்கு உருக்கி நாங்கள் செய்த கர்ம வினயங்களை வாழ விடாமல் பாருங்க தடுத்து கொண்டிருக்கிறதுக்கு இந்த சக்தி வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி நாங்கள் பங்கு பெற்றும் போது முழுமையான அருளுக்கு பாத்திரமாய் இந்த மனம் முழுமையான அருளை பெற்று அதை நானும் சாப்பிட்டு இன்னொரு ஆளுக்கு கொடுத்து என்னுடைய உடம்புல இருக்க நோய்கள் நொடிகள் வர்ம சாக்காடு இதுகளெல்லாம் இது பண்ணி இட்டார் உறவினர் எல்லோருடைய அன்பா வாழக்கூடிய அன்பே சிவம் என்னுடைய கூடிய ஒரு வாக்கியத்துக்கு இணங்கப்பற அந்த சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். மீண்டும் பாருங்க என் குருநாதர் ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே ஆண்டவன்